வந்து பிள்ளையை கண்ட தாயை போல் இந்த பள்ளியும் நாங்களும் மன நிறைவுடன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையே எத்தனையோ தொலைவில் இருந்து நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். உங்களை இறைவன் அபரிதமாய் இன்னும் மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை நான் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த பள்ளி நம் டிஎம்டி மெகவாய் ஆரம்ப மற்றும் மேல்நிலைப் பள்ளி சர்வசமய தர்ம இல்லம் இதை உருவாக்கிய ஐயா அம்மா அவர்களை மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக நடத்தப்பட்டு வருகிறது. 1992 முதல் நானும் என்னுடைய கணவருமான திரு ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களும் சேர்ந்து இந்த பள்ளியை கடந்த 33 ஆண்டுகளாக ஒரு தொடர் நிகழ்வாக இதனுடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளோம். என்னுடைய 2 மகன்களுக்கும் ஒரு குறை உண்டு. எங்களை நீ பார்க்கவே இல்லை, எங்களை வளர்க்கவே இல்லை, உன்னுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரை ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்புக்கு நடுவில் நீங்கள்லாம் வந்தது எனக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சி. இத்தனை பிள்ளைகளை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த பள்ளியிலே படித்து இந்த நீங்கள்லாம் இவ்வளவு சிறந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. நான் பெங்களூரிலே படித்து வளர்ந்தவள். அங்கிருந்து 92 இந்த கிராமத்துக்கு வந்தபோது எனக்கு சரியா தமிழ் கூட பேச தெரியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும், இப்படி ஒரு கிராமத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் இன்னைக்கு 21 ஆண்டுகள் கழித்து என்னுடைய மகள்கள்லாம் வந்து ஒரு மகன் வந்து என்கிட்ட கன்னடால பேசலாம், ஒரு மகன் ஹிந்தியில பேசுறாங்க, ஒருத்தவங்க தெலுங்கு, மலையாளம், அரபிக், எல்லா மொழிகளிலும் நீங்கள் எல்லாரும் பல ஊர்களுக்கு சென்று சிறந்து வந்திருப்பது இந்த தாய்க்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருகிறது. நம் பள்ளிகளில் படுகின்ற நீங்கள் அனைவரும் இன்று பல துறைகளில், தொழில்துறை, கல்வித்துறை, மருத்துவத்துறை, அநேக துறைகளில் நீங்க எல்லாரும் சிறப்பித்து இருக்கிறீர்கள். இதை உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். நம் பள்ளியில் பயின்ற கமலக்கண்ணனே இன்று எனக்கு நிகராக ஒரு தலைமை ஆசிரியராக வந்திருப்பது எனக்கு இன்னும் பெருமை. எத்தனையோ பேர் சேஃப்டி இன்ஜினியர் ஒரு மாணவன் சொன்னான், சரியான சேஃப்டி. 3 நாட்களாக இந்த நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அந்த சேஃப்டி மேனேஜர் டைம் கீப்பிங் சேஃப்டின்னு அழைஞ்சிட்டே இருந்தார். ஒரு மாணவன் விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வமாக இருப்பான், அவன் செஞ்ச வேலைலாம் அதிகம். நிறைய பேர் இந்த ஒரு கடந்த 3 நாட்கள் ஏற்கனவே நிறைய பழைய மாணவர்கள் வந்து அல்லும் பகலுமாக உழைத்தார்கள். இந்த வெற்றி உங்கள் அனைவரின் ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி. என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். இதுலையும் இந்த ரெஸ்ட் ரூம் ஒன்று, ஸ்மார்ட் ரூம் உண்டு. இந்த 2 எனக்கு ஒரு பெரிய கனவாக இருந்தது. இதுக்கு முன்னால வந்த மாணவ செல்வங்கள் ஜனவரி மாதம் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து தந்தார்கள். அந்த ரூமை சரி செய்ய கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதுவும் நான் செய்து விட்டேன். அதுல ராஜன், மகாராஜன் இன்னைக்கு வந்திருக்கீங்க, போகும்போது அதை பார்த்து செல்லும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை தொடர்ந்து நீங்களும் அதே போல உற்சாகமாக வந்து ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீர்கள். இது ஒரு பெரிய கனவு. அந்த கனவை நிறைவேற்றிய என்னுடைய 2005 பேட்ச் மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய நன்றியை ஒரு சிறிய பாடல் பள்ளியின் காற்றும் நீயே, தூணும் நீ, பள்ளியின் துரும்பும் நீ, வண்ணம் நீயே, வானம் நீயே, 2005 சிறகடித்தாயே, பல நாள் கனவே இன்று நிறைவே, பள்ளியின் ஏக்கங்கள் தீர்த்தாயே, வாழ்வின் பாடம் எங்கு கற்று சிறந்தாயே, இன்று உயர்ந்தாயே, அன்று அறியாமை இன்று அஞ்சாமை, அதை கற்றுத்தான் தெளிந்தாய் இங்கே, இந்த பள்ளியின் நினைவாக இன்று நிற்கின்றாய் கண்ணே கண்ணே. இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து எம்மை தாங்க வந்துள்ளாய், அடுத்த கணமே குழந்தையாக எண்ணம் இருக்க வேண்டினேன். அன்பு தாழ்மை பொறுமையோடு வாழ்க்கை கற்று தெளிந்தாயே, கடல் 5 மலை 500
என்றும் மறவாதே கண்ணே கண்ணே, கண்கள் நீயே, பள்ளியின் காற்றும் நீ, தூணும் நீ, தூரும் நீ. மிக்க நன்றி. இந்த பள்ளியின் வளர்ச்சியில், வெற்றியில் இன்று நீங்கள் எல்லாம் கிரீடம் சூட்டும் மகுடமாக திகழ்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் செல்வங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.